இப்போ பைசன் வந்து கொடுத்த தாக்கம் ஜாஸ்தி எனக்கு. மற்ற படங்களை விட பைசன் வந்து எங்கெங்கேயோ வந்து எனக்கு ஃபோன் அடித்து அழுது பேசினவங்க நிறைய பேர். அது எல்லாருமே என்னைய விரோதியாக நினச்சவங்க. என்னோடய படங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சவங்க, என்னோடய படங்கள் அவசியம் மட்டும் நினச்சவங்க, நான் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவேன் சினிமாவை, இது என்னவா இந்த வெற்றி மாரி செல்வராஜோட வெற்றி வந்து அவசியமானதா அவசியமற்றதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த மனிதர்கள் வந்து மாரி செல்வராஜோட நோக்கம் பிடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் சொல்வதன் மூலமாக, அந்த கதைகளை சொல்வதன் மூலமாக நான் அது சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியல் பிளாட்ஃபார்மு, ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, அதுக்குள்ளே இருந்தாலும் நான் எனக்கு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு திருப்திகரமாக வேலை செய்கிறேன். அந்த வேலையை இன்றைக்கி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அது இந்த படம் வழியாக நடந்ததுக்கான காரணமாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு கதை ஒரு ஒரு நிகழ்வில் நான் என்ன உணர்றேனோ அதை பதிவு பண்ணுறேன். நான் பிளான் பண்ணி திட்டமிட்டு உங்களை குற்றச்சாட்டுக்காக பதிவு பண்ணல. என்கிட்ட ஒரு நிகழ்வு இருக்குது, அந்த நிகழ்வில் ஒரு நரேட்டிவ் இருக்குது, அந்த நரேட்டிவ் இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் யார் எந்த உங்களை குற்றச்சாட்டுவதற்காகவே நான் ஒரு கதை பண்ணுறது கிடையாது. உங்களை நான் ஒரு விக்டிமாக இருக்கேன், எஸ் உங்களுக்கு தெரியாது, நான் விக்டிமாக தான் இருக்கேன். ஒரு விக்டிம் சொல்கிறது எல்லாமே குற்றச்சாட்டு கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு 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 எவிடன்ஸாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அவன் பேசினாலே அவனை பேச விடாமல் தடுக்கிறது இருக்குல்ல, அவன் உங்ககிட்ட உரையாட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு ஒரு டிஃபென்சிவான ஒரு மனநிலைக்கு போயிட்டு அவன் போயிடுறாங்க, என்னை குற்றம் சாட்டாமல் நினச்ச இடத்துக்கு போயிடுறாங்க.